டேய் அக்கா சுதா எழுந்துடா. என்ன மன்னிச்சிடுக்கா. எழுந்துரு. என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடுக்கா. என்னடா என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் பேசினது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டேன். பார்த்தாலும் சந்தேகம் தான். இல்ல 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 அவர் திருந்தல. திருந்துற மாதிரி நடிக்கிறார். அதான் சொல்ல வரேன். நடிக்கிறாரு. ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனில ராங் மூவ்ஸ் ஏதோ பண்றாருன்னு நேக்கு தகவல் வேற வந்துச்சு. இத பாருங்கண்ணா, நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் சைன் பண்றதுக்கு முன்னாடி அத கரெக்டா படிங்க. உங்க சந்தோஷம் தான் நேக்கு முக்கியம். நீ இந்த ஆத்து விட்டுட்டு என்ன விட்டுட்டு விலகி போனோம். இதான் என்னோட முடிவு. சுரேஷ், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. போன்னு சொல்றல. இந்த வீட்டை விட்டுட்டு போ. அட்வொகேட் ஸ்ரீனிவாசனை வர சொல்லிருக்கேன். காத்தால வந்துருவார். நீயும் நாளைக்கு காத்தால ஆபீஸுக்கு போகாம லீவ் போட்டு இங்கேயே இரு. நம்ம எல்லாரும் உட்காந்து பேசி உனக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு தர ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏற்பாடு பண்ணிடுறேன். சுதா, எதுக்குடா எதுக்குடா அழற? நீ விருப்பப்பட்டதானடா நான் செய்யறேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்காகடா அழணும்? சுதா, எழுந்துடா. என்ன மன்னிச்சிடுக்கா. எழுந்துரு. என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடுக்கா. என்னடா என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் பேசினது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டேன். சுதா, எனக்கு சொத்து பணம் எதுவும் வேண்டாக்கா. நீ ஸ்ரீவத்ச அத்தி பேர் 3 பேரும் இது வரைக்கும் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் அதே மாதிரி பாசமா இருந்தாலே போதும்க்கா. புத்தி தடுமாறிடுத்து. இடையில கொஞ்சம் பணத்தை ஆசைப்பட்டு சரிக்கிட்ட. இப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டேங்க. என்னோட நடத்தைக்கும் பேச்சுக்கும் உங்க எல்லார்கிட்டையும் மட்டும் மன்னிப்பு கேட்கல. நேத்து ராத்திரியே துளசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேங்க. இனிமே உங்க எல்லாரோட ஆசைப்படியும் துளசியும் கிருஷ்ணாவையும் சந்தோஷமா வச்சிருப்பேங்க. அதே மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுத்து என்ன தனிமைப்படுத்துறாதுக்கா. ப்ளீஸ் என்ன தனிமைப்படுத்துறாதுக்கா. மாமா, நீங்க பேசுறது கேட்கறச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த பழைய சுதர்ஷன் மாமாவை நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இது தொடரணும் மாமா. நீங்க எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் மாமா. துளசியும் கிருஷ்ணாவையும் நல்லபடியா பாத்துக்கோங்க மாமா. அதான் என்னோட ஆசை. டேய் சுதர்சன், நீ மனசு திருந்தினது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் வளர்த்த விதத்துல ஏதாவது தப்பு இருக்குமோன்னு நினைச்சேன்டா. அது இல்லடா. டேய், ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி துளசியையும் குழந்தையையும் நீ சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அவ 2 பேரும் உன்னை நம்பி வந்திருக்காடா. அவளை கண்கலங்காம பாத்துக்கோ. பாசத்தோட இரு. அவகிட்ட ஏதாவது தப்பு தண்டா பண்ணேன்னு வச்சுக்கோ, அந்த பாவம் உன்னைத்தாண்டா சேரும். டேய், நான் சொன்னதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோடா. காட் பிளஸ் யூ. என் தம்பி
நான் வளர்த்த புள்ள. என் தம்பி ஒரு நாள் தப்பான பாதையில போக மாட்டான். அவனே சொன்ன மாதிரி இடையில ஏதோ புத்தி கெட்டு இப்படி எல்லாம் நடந்துட்டான். அவ்வளவுதான். இனிமே எல்லாம் சரியா போயிடும். எல்லாமே சரியாயிடும். பெருமாளே, ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது கூட நம்ம ஆட்ல உள்ள திருஷ்டியா இருக்கும்னா, இனிமே எல்லாம் நல்லதாதான் நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். கண்டிப்பா நடக்கும்டி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த அந்த பெருமாளை நான் உடனே போய் சேவிச்சுட்டு வந்துடுறேன்னா, சேவிச்சுட்டு வா, நானும் வந்துடுறேன். வரேன், போலாம். வாடா, நான் வந்துடுறேன்டா. சாப்பிட்டியாப்பா? நீ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். வாங்கண்ணா, வா வா. போயிட்டு வந்துடுறேன் வாடா. துளசி, அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோ. இதோ வந்துடுறேன். சரி. விளையாடாத பத்மா. நேக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுது. கையெடு. நேக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. அதான் அதான் உங்ககிட்ட விளையாட வந்திருக்கேன். மிஸ்டர் சுதர்சன், சும்மா சொல்லப்படாது, ரொம்ப பிரமாதமா நடிக்கிறேன். இப்போ இங்க நீங்க நடிச்சேளே, இதே நடிப்ப சினிமால போய் நடிச்சேள்னு வைங்கோ, 2007ல ஆஸ்கார் அவார்டு போட்டியே இல்லாம உங்களுக்கு கிடைச்சிடும். அட 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 அடா, என்ன ஒரு பிரமாதமான நடிப்பு. இவருக்கு பணத்து மேல ஆசையே இல்லையா, பாசம்தான் முக்கியமா. சொத்தை பிரிச்சு கொடுத்து தனிமைப்படுத்த கூடாதான். எங்க இந்த கத்துண்டேல்? யார்கிட்ட கத்துண்டேல்? பிரமாதமா நடிச்சு பின்னி எடுத்துட்டேல் இல்ல? பத்மா, நான் திருந்தி வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோ. உங்களை நன்னா புரிஞ்சிட்டதுனாலதான் நான் இதை கேக்குறேன். யாருக்காக, ஏன் இந்த நடிப்பு? உங்க மனசுல என்ன திட்டத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் நடிச்சேன்? உங்க நடிப்ப உண்மைன்னு நம்பி ஏமாறல உங்க அக்கா ரங்கநாயகி. ஆனா உங்களை நம்பி ஏமாற மாட்டா பத்மா, பவர்ஃபுல் பத்மா. நீங்க ஏன் நடிக்கிறேன், எத்தனை நாளைக்கு இந்த டிராமா இந்த ஆத்துல நடக்க போறதுன்னு நான் கண்டுபிடிச்சு துளசி கல்யாண விவகாரத்துல எல்லார் முன்னாடியும் உங்களை நிறுத்தி வச்சு உங்க முகமுடிய கிழிச்சன்ல, அதே மாதிரி திரும்பவும் உங்க வேஷத்தை கலைச்சு நீங்க எப்படிப்பட்டவர்னு இந்த ஆத்து மனுஷாளுக்கெல்லாம் நான் காட்ட போறேன். எப்படி இந்த முயற்சியில் நீ தோத்துதான் போக போற. அதுக்கு என்னோட அட்வான்ஸ் அனுதாபங்கள். ஹலோ, என்ன சொன்னேன்? அனுதாபங்கள்னு சொன்னேன். அட்வான்ஸ் அனுதாபங்கள். மிஸ்டர் சுதர்சன், தோல்விங்கிற வார்த்தை இந்த பத்மாவோட அகராதியில தேடினாலும் கிடைக்காது. இதே ஆத்துல எல்லார் முன்னாடியும் நான் உங்களை தலகுனிய வைக்கிறேன். தலகுனிய வெப்ப. பெஸ்ட் ஆஃப் லக். இனிமேதான் விளையாட்டே ஆரம்பமாக போகுது. ரொம்ப பாவம். வாமா கௌசல்யா, டாக்டர் பாத்தியா? ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? எதனால இப்படி அடிக்கடி வாந்தி வருதா? அது நான் டாக்டர் கிட்ட போலமா. டாக்டர் கிட்ட போகலையா? ஏமா போகல?
ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு போலான்னு போனேன். ஒரே கூட்டமா இருந்தது. தரிசனம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுது. ரொம்ப நேரம் நின்று டயர்டாயிடுது. அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாயந்தரம் சுரேஷ் வந்த உடனே மறக்காம போயிட்டு வந்துருன்னு. ம். சௌந்தர்யா, ம்? இன்னைக்கு நீ கொஞ்சம் சமைச்சிடு. என்னமோ தெரியல, இன்னைக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது. ஆ, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சிடு. ம், கீரையை மசீல் பண்ணிடு. ம், கறியமுது ஒண்ணும் வேண்டாம். ம். அப்பளம் பொரிச்சு வச்சிடு. ஆஹா, என்ன சூப்பர் மெனு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பேஷ் பேஷா இருக்கு. எல்லா சீர்வரிசையோட வந்தவனா சமயக்கட்டுல பூந்து வேர்த்து விறுவிறுக்க சமைக்கணும். ஆனா ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரி மாதிரி வந்தவ அவ ரெஸ்ட் எடுக்கணுமா? நல்லா இருக்கு. என்னது இது, புரிஞ்சுக்காம பேசுற? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதானே ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். ஏன் எனக்கும் தான் உடம்பு சரியில்லை. நோக்கு என்னாச்சு? இத பாருங்க, இந்த புருவத்துல வலி. அதுவும் இல்லாம இந்த சுண்டு விரல்ல திடீர்னு குத்துது. அநேகமா நெக சுத்தி வரும் போல இருக்கு. இப்ப சமையல் செஞ்சா ஜாஸ்தி ஆயிடும்ல. வேணா ஒண்ணு பண்ணலாமே. என்ன? எல்லாருமா ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடலாம். வந்துட்டாங்க மெனுவை தூக்கிட்டு. பெருமாளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி தண்டிக்கிற? சுரேஷ் கண்ணு தாலி கழுத்துலயோ தஞ்சை புள்ளிய வயிற்றுலயும் சுமக்கிறனே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சுரேஷ் எவ்வளவு நல்லவர். என்னை பத்தி தெரிஞ்சும் என்னை ஏத்துக்கிட்டார். இப்ப நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா தாங்குவாரா? என் வாழ்க்கையில அடிச்ச புயல் எல்லாம் ஒதுங்கிடுச்சு. சந்தோஷமா சுரேஷோட வாழலாம்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் இப்படி பிரச்சனையை அனுபவிச்சிட்டியே. பெருமாளே, நீ உன்னை விட்டா உதவிக்குன்னு வேற யாரு இருக்கா? நீதான் இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தணும். மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. என்ன இந்த நேரத்துல பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கேன்? பத்து, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ஹாப்பி மூட்ல இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணிட முடியாது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சரி, அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சொல்லு. அந்த சுதர்சன் இருக்காரோன்னு. ஏண்டி இப்ப எதுக்குடி அவரை பத்தி பேசுற பெட்ரூம்ல? அவரை பத்தி தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. இதோ பாருங்களேன். ஆமா முதல்ல ஆமா அவர் கிருஷ்ணாவையும் துளசியும் எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருந்தார். ஆமா. ஆனா இப்போ துளசி மேலயும் கிருஷ்ணா மேலயும் பாசத்தை அள்ளி வீசுறாரு. என்னடி நோக்கு இதுல சந்தேகம்? அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, கிருஷ்ணா அவர் குழந்தை ஆயிட்டா, பொண்டாட்டி குழந்தை மேல புருஷனுக்கு ஆசை இருக்காதா? கொஞ்சிட்டு போட்டுமே, நோக்கன சந்தேகம். விஷயம் அது இல்ல. இத பாருங்கண்ணா, அவர் யாரையாவது திட்டினார்னா அதுக்கு பின்னால அர்த்தமே இருக்காது. ஆனா யார் மேலேயாவது அவரு இவ்ளோ பாசத்தை அள்ளி வீசுறாருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னா. அது என்னமோ தெரியல, இந்த சுதர்சன் மாமா மேல எனக்கு நம்பிக்கையே வர்றதில்ல. அடி அசடு, நீ எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு. அவர் தான் இப்ப திருந்திட்டாரோ? அவர் இப்ப பழைய சுதர்சன் மாமா கிடையாது. ஆபீஸ் போறாரு, ஆபீஸ் வேலையெல்லாம் பாத்துக்கிறாரு. உனக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் தான். இல்ல இல்ல இல்ல, அவர் திருந்துற மாதிரி நடிக்கிறார். அதான் சொல்ல வரேன். நடிக்கிறாரு? ஆமா. அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனில ராங் மூவ்ஸ் ஏதோ பண்றாருன்னு எனக்கு தகவல் வேற வந்துச்சு. இத பாருங்கண்ணா, நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் சைன் பண்றதுக்கு முன்னாடி அத கரெக்டா படிங்க. என்னது ஏதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சைன் பண்ணணும். புரியுறதா? நேக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. நீ என்ன சொல்ல வர? மாமா ஏதோ டாக்குமெண்டோ செக் புக்கோ நீட்டினா படிச்சு பார்க்காம கழுத்து போடுவானான்னு சொல்ல வர? கரெக்ட். இல்லனா நம்ம கம்பெனி நம்ம கைய விட்டு போயிடும். அப்படிங்கிற? சரிடி பத்து, நீ என்ன சொல்றியோ அதுபடியே கேக்குறடி. பத்து, நேக்கு ஒரு சந்தேகம்டி. அது எப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா மேட்டரையும் இந்த ரூம் கொண்டு வந்துடுற? ரொம்ப கெட்டிக்காரி. நேக்கு நீ ஆம்படியாலா கிடைச்சதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்க. லைட் ஆஃப் பண்ணிட்டுமா?
வேண்டாம், நேக்கு தூக்கம் வரல. நீ வேணா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். குட் நைட். மாமா, ஆரம்பிச்சிட்டியா உன் சுயரூபத்தை? கௌசி 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 என்ன கௌசல்யா, உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். நான் இருக்கேன்னு சொல்றேன், ஆனா ஃபேஸ் எல்லாம் வாடி இருக்கு. ஏன், என்னாச்சு? டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்து என்ன சொன்னார் டாக்டர்? ஒன்றும் சொல்லலைங்க, ஒன்றும் இல்லை. வாங்க போலாம். இத பார், நீ என்னட்ட ஏதோ மறைக்கிற. சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லு கௌசல்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அது வந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாரு. கர்ப்பமா? சஞ்சயோட பெங்களூர் சம்பவம் தான் கர்ப்பத்துக்கு காரணம். என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. நேக்கு இப்பதான் டாக்டர் சொல்லியே தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. நான் கன்சீவா இருக்கிறது டாக்டர் சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த குழந்தை நீக்கு வேண்டாம், கழிச்சிடலாம். அதான் பிரச்சனையை சொல்லிட்டேன், இதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரே தீர்வுதான். அது என்னன்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உங்க சந்தோஷம் தான் நீக்கு முக்கியம். நீ இந்த ஆத்தை விட்டுட்டு என்ன விட்டுட்டு விலகி போணும். இதான் என்னோட முடிவு. வேணாம் சுரேஷ், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. போன்னு சொல்றல, இந்த வீட்டை விட்டுட்டு போ. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீட்டை விட்டுட்டு போ. வேண்டாம் சுரேஷ், ப்ளீஸ் வேண்டாம். நோ, முடியாது. போன்னு சொல்றல, போ. ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் சுரேஷ், என் பேச்ச கேளு. I don't want to live with you. Get out of this house. ப்ளீஸ் சுரேஷ். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு சொன்னாலும் நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். ப்ளீஸ். வேணாம் சுரேஷ். No, I don't want to hear anything. No. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். No. No, I don't want to hear anything. No, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்.
கௌசி, என்ன கௌசி, தூங்கிட்டு இருந்தியா? ரொம்ப டல்லா இருக்க. ஆமா கௌசி, டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்திருப்பேன். முதல்ல முகத்தை அலமிண்டு டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. அப்புறமா டாக்டர் என்ன சொன்னாருன்னு பேசிக்கலாம். நீ இவ்வளவு வார்த்தை பேசினதுக்கு டாக்டர் என்ன சொன்னாருன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாம். சொல்லுமா ப்ளீஸ், ஐ அம் வெயிட்டிங். டாக்டர் என்ன சொன்னாரு? அது வந்து தெரிங்கோ. முதல்ல உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏய் கௌசி, நல்ல பொண்ணுப்பா. செத்த பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ச்சே, என்ன சொல்லிருப்பா டாக்டர்? ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஓகே. அக்கா, இன்னைக்கு இந்த மாலை தொடுக்கும் போது கௌஷி அக்கா ஞாபகம் தான் வருது. ஏன் இப்படி தோன்றது நோக்கு? கௌஷி அக்காவுக்கு இந்த மாதிரி பூவை நெருக்கமா கட்டி வரிசையா பெருமாளுக்கு போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, அதனால என்ன, நீ போய் உன் கௌஷியாக்காவை கூட்டின்னு வந்து பெருமாளுக்கு மாலை கட்டி போட்டுட்டு சொல்லு, சரியா? ஏன் அது அவாத பெருமாளுக்கே அவ போட மாட்டாளா? ஐ கௌஷி அக்கா, வா வா. வாமா கௌசி. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் பார், கரெக்டா அவளே வந்துட்டா. எப்படி இருக்க? இப்பதான் வைஷுவும் சீதாவும் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா. நல்ல நேரத்துக்கு வந்தாமா. உனக்கு ஆயுசு 100மா. வயசு வரைக்கும் வாழ்ந்து இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? இப்ப படுற கஷ்டமும் வேதனையும் போறாதா? ஏ கௌசி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளர்ற? என்னம்மா கௌசி, புக்காத்துல ஏதாவது சொன்னாளா? ஏன்க்கா இப்படி விரக்தியா பேசுற? சாதாரணமா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு நோக்கு? அப்பா, நேக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் நடந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சுதான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா நடக்கிறது. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. என்னம்மா கௌசி, என்னதான் நடந்தது? கௌசி, என்னம்மா, என்ன ஆச்சுமா? சொல்லுமா, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லுடா.